ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வரா இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய், அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது. ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வரா இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய், அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது. நான் இன்னும் மோடிக்கும் பயப்படல, ஈடிக்கும் பயப்படலன்னு நீங்க ஊடக நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகம். நீங்க உயர் நீதிமன்றத்துல முதல்ல டாஸ்மாக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம். இதுவரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ரைடானதுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான். நீங்க அப்போ உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது? நான் விசாரணை முடிக்கிற வரை தடையின்னு. விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது? அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி, they can proceed. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானை அதகலம் பண்ணது ஆகாஷ். அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போறதும் ஆகாஷ் தான். ஆகவே கருணாநிதியினுடைய குடும்பம் மூகா முத்துவோட பேத்தி புருஷன் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கார். எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒழிச்சு வச்சிருந்து அவர் தலைமறைவா இருந்து வர்ற மாதிரியா வந்தார்? இல்ல, நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக்குமார் அந்த மாதிரிதான். அது மாதிரியா கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அதனால அதிகம் பேசாதீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.